வணக்கம் மக்களே! இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பிக் பாஸ் சீசன் 8 அப்படின்னு பார்த்துக்கிட்டாலே, வொர்ஸ்ட்டுனா வொர்ஸ்ட்டு, ரொம்ப வொர்ஸ்ட்டு. அதுலயும் அதுக்குள்ள இருக்க ஒரு சில கண்டஸ்டன்ட்லாம் இருக்காய்ங்க பாரு, அந்த வீட்டோட கேமவே ஸ்பாயில் பண்ணிட்டாய்ங்கன்னு தான் சொல்லணும். இதுக்கு முந்தின சீசன்லலாம் கூட பார்க்குற மாரி இருக்கும். இவிங்களுக்கு ஒரு டாஸ்க் குடுத்தா, அத வந்துட்டு கன்டென்ட் ஆக்குறேன்ற பேர்ல ரொம்பவே ஸ்பாயில் ஆக்கிட்டு இருக்காய்ங்க. இந்த ஃபேக்டரி டாஸ்க் ஆரம்பிச்சு, அத கெடுத்து விட்ட ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அருண் தான். அவன் என்னமோ பண்ணணும். நான் ஏதோ பண்றேன், நான் ஏதோ பண்ணுவேன், நான் பண்றது தான் சரி அப்படின்ற மாரி ஒண்ணு பண்ணி, ஒரு மாரி கிறுக்குத்தனமா கொண்டு போயி, அந்த கேம ஸ்பாயில் பண்ண ஆரம்பிச்சதே அருண் தான். அதுக்கப்புறம் நம்ம ராணவும் என்ன பேசுறதுன்னே தெரியாம ஏதோ ஒண்ணு கத்தணும் அப்படின்ற மாரி போய்க்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. மழை வர்றப்ப நம்ம அன்ஷிதா கொடைய பிடிச்சிட்டு இருக்கப்போ, நம்ம சௌந்தர்யா போய் வேகமா புடிச்சு இழுத்துருப்பாங்க. அதுக்கு இருந்துகிட்டு நம்ம ராணவ் நீ கைய புடிச்ச" அப்படின்ற மாரி ஒரு சண்டைய கிரியேட் பண்ணி, அங்க ஒரு ஃபைட்ட கிரியேட் பண்ணி, அத ஒரு கன்டென்ட் ஆக்கி, அத ஒரு மாரி கொண்டு போயி, அதுக்கு ஒரு கான்வர்சேஷன் வச்சு, அதுக்கப்புறம் நம்ம அந்த சண்டையில நடக்கிறப்போ நம்ம ராணவ வந்து நம்ம மஞ்சேரிட்ட கை ஓங்கிட்டு போறப்போ, நம்ம மஞ்சேரி இப்படி தட்டி விட்டதா இருக்கட்டும். இது வந்துட்டு இது 2 பக்கமுமே தப்பு இருக்கு தான். ஆனா, இந்த சண்டை இதுக்கு தேவையே இல்ல. ஏன்னா, இதுக்கு முக்கிய காரணம் இந்த ஃபைட்டுக்கு, இந்த கன்டென்ட்‌டுக்கு விதை போட்டது யாரு அப்படின்னு நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த கன்டென்ட்‌டுக்கு விதை போட்ட ஒரே ஆள் நம்ம டப்பா அருண் தான் இந்த கன்டென்ட்ட கிரியேட் பண்ணி விட்டதே. ஏன்னா, நைட் அந்த 2:30 மணி இருக்கும் சம்டைம் அந்த டைம்ல, அ அங்க நின்னு பேசிட்டு இருப்போம். யாரு? நம்ம ராணவு, சத்யா, நம்ம ராணவு, விஷாலு, ரஞ்சித்து. இவங்கள்ட்டலாம் பேசி தூண்டி விட்டுக்கிட்டு இருப்பாரு. நீங்க பண்ணுங்க, இவங்கள ட்ரிகர் பண்ணுங்க, அவங்கள ட்ரிகர் பண்ணுங்க. இந்த மாரி யாரோ ஒருத்தர் சண்டை வர்றப்ப நீ ட்ரிகர் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணு. அந்த மாரி இந்த எல்லா இந்த எல்லா சண்டைக்குமே ஒரே ஆள் நம்ம அருண் தான். எல்லாத்தையும் பண்ணி போட்டு, சண்டை நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, இப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, நீங்க ஏன் வரலன்னு தொழிலாளிகள் கேட்கிறப்போ, நம்ம அருண் சொல்றது, "இல்ல நான் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். வந்தா மாட்டிக்குவீங்களே." அப்புறம் நம்ம முத்துக்குமரன் வந்துட்டு இடையில பேசுறப்ப சொல்றாரு, இந்த ஊருக்கும் சண்டைகள் இருக்கப்போ, ஊடையில வந்தவன் அந்த என்னமோ ஒரு டயலாக் வரும். அத சொல்லி தேவையில்லாம பேசுறாரு. இதெல்லாம் எதுக்கு? ஆரம்பிச்சதே நீதான். இதுல நீதான் கரெக்ட்ன்ற மாரி பாயிண்ட் வச்சு அப்படியே ஒழப்பி, இந்த உ இந்த உழைப்பாளிகள கெடுக்கிறதுக்கு வந்த ஒரே ஆள் முத்துக்குமரன். அந்த மாரி சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்க. அவளா பேச்சு பேசுற. என்ன பேசுறதுன்னே தெரியாம அவளா பேச்சு பேசுற. அவன் திருப்பி உன்ட்ட பேச வந்ததுக்கு குடு குடு குடுன்னு ஓடி போயிட்ட. பொதுவா இந்த சண்டையில யார் மேல தப்புன்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா மேலயும் தப்பு இருக்கு. அன்ஷிதா மேலயும் தப்பு இருக்கு. ஏன்னா, அன்ஷிதா வேணும்னே வீம்படியா பண்றாங்க. பட் சௌந்தர்யா எகிறிட்டு போயிருக்கக்கூடாது. ஒரு சில வேர்ட்லாம் விட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கொலாப்ஸ் ஆயி போய்க்கிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம ரயானுக்கும், தீபக்கும் ஒரு கான்வர்சேஷன் வரும். முத்துக்கும், அருணுக்கும் தொடர்ந்து கான்வர்சேஷன் தான். முத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டான் அவ்வளோதான் இவன். இவன் இவன்ட்டலாம் இவன விட்டு நான் லீவ் பண்ணியிருக்கிறதே நல்லதுன்ற மாரி முத்து முடிவு பண்ணிட்டான். எனக்கு தெரிஞ்சு இந்த டப்பா அருண அடிச்சு தொரத்தி விட்டா கரெக்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த தரிசிகா என்ன கன்டென்ட் குடுக்குறாங்கன்னு தெர்ல. அவங்க கன்டென்ட் என்ன குடுக்குறாங்கன்னு ஒண்ணுமே சத்தியமா தெர்ல. ஆனா, நான் தான் பெரிய ஆளுன்னு ஒரு மாரி சுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா மாறி இருக்காங்க. அப்புறம் ஜாக்லின வேற ஏதோ 2 பேர் யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி 3 ப்ரோமோல ஜாக்லின் வந்துட்டு ஒர்க்கர்ஸ் டீமுக்கு வந்திருக்காங்க. ஆனா ஒண்ணு, இந்த அருண்னால தான் இந்த கேமே ஸ்பாயில் ஆச்சு. நம்ம ராணுவ தேவையில்லாத ஒரு வேர்ட யூஸ் பண்ணி ரொம்ப கெடுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம எப்படி சொல்றது? பப்பட் தான் நம்ம ராணவ். அது பப்பட் மாஸ்டர் தான் நம்ம அருண். ஏன்னா, பப்பட் மாஸ்டர் அருண்னா, பப்பட் அங்க நெறைய பேர் இருக்காங்க. ஏன்னா, வந்தவனே ஆட்டி படைச்சுட்டான் பெக்கர் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மண்டைய கழுவி லூசாட்டம் பண்ணி, ஒரு மாரி கொலாப்ஸ் பண்ணி இந்த டாஸ்க்க பண்ண வச்சான். பட் இந்த டாஸ்க்ன்ற பேர்ல டாஸ்க்க கெடுத்து குட்டிச்சோறாக்கி கொண்டு போயிட்டாய்ங்க. வாரம் இதுதான் பண்றாய்ங்க. வீக்கெண்ட்ல கண்டிப்பா யார் யாருக்கு என்ன இலவு விழும்னு தெரியல. அந்த அளவுக்கு அடி விழுகும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, எல்லாரும் எகிறியிருக்காங்க. நம்ம ராணுவும் எகிறியிருக்கான், சௌந்தர்யாவும் எகிறியிருக்கான். வார்னிங் 2 தடவ குடுத்தாச்சு. இருந்தாலும் நம்ம முத்துக்குமரன் அடி அடின்னு அடிச்சாய்ங்க. ஆனா, அப்பயும் அவன் கெத்தா நிக்கிறான். அவன் பேசுறத கண்டு பயப்படுறாய்ங்க. அடுத்த வாரமாவது ஒழுங்கா ஏதாவது பண்ணுங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்டா 70 நாள் வந்துருச்சுடா. ஏதாவது உருப்படியா பண்ணுங்கடா. எந்த டாஸ்க் குடுத்தாலும் உருப்படியே இல்லடா. ஐயோ! கன்டென்ட்ன்ற பேர்ல நல்லபடியா கன்டென்ட் கொண்டு போ மாட்றாங்க. கேம ஸ்பாயில் பண்ணிட்டு தான் இந்த அருணுங்கிறவன் ஆரம்பிச்சு கொண்டு போறான். மொத்தத்துல டப்பா அருண் அடிச்சு தொரத்தி விடுங்க. இல்லாட்டி இந்த கிரிஞ்சு கப்பிள்ஸ தூக்கி தொரத்தி விடுங்க யாரோ ஒருத்தர். அப்படித்தான் சொல்லப் போறேன். ஏன்னா ரொம்பவே கொலாப்ஸா போயிட்டு இருக்கு. நானே உளர்றேன் பாருங்களேன். அந்த மாரி கிறுக்குத்தனமா ஒளறி இவங்க வேற மாரி போய்க்கிட்டு இருக்காய்ங்க. என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். டாடா பை பை.